இனிய வணக்கம் மழலை செல்வங்களே. இன்றைய வகுப்பிற்குள் செல்வோமா? மாணவ செல்வங்களே, நாம் இன்றைய வகுப்பில் பாடம் 1 நினைவு கூற உள்ளோம். உண்மையே உயர்வு. இது ஒரு கதை பாடல். உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு நீரில் கரைந்தது, எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே. உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும். எடையும் குறைந்து போய்விடும். கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். அடுத்த நாளும் வந்தது. பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது. எடை குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது. நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகமானது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்புதான் வாழ்வில் உயர்வை தந்திடும். எய்த்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே. மாணவ செல்வங்களே, இந்த கதையை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கழுதை இந்த கதை பார்த்தோம் இல்லையா? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம எப்பயுமே உண்மையான உழைப்பை நோக்கி தான் போகணும். நம்ம யாரையாவது ஏமாத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்னைக்குமே என்ன கிடையாது, வெற்றி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த பாடத்தினுடைய புத்தக பயிற்சியை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். சரியா? உங்களுடைய பேனா எடுத்துக்கோங்க, அழகா எழுதுங்க. சரியா? சுமந்து இச்சொல்லின் பொருள் தாங்கி. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஆவை வட்டமிட்டு அழகா அந்த கோட்டின் மீது எடுத்து எழுதுங்க. வேண்டுமென்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என்று. ஆ நெடில் ஆ இருக்கு இல்லையா கண்ணா, அதை வட்டமிட்டு நீங்க அந்த கோட்டில எடுத்து எழுதுங்க. நினைத்தது இச்சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நினைத்தது அப்படின்னா என்னது கண்ணா? மறந்தது. அதுவும் என்னதுதான்? குறில்லா. அதை அழகா வட்டமிட்டு ஆவை வட்டமிட்டுக்கோங்க. அந்த கோட்ல எடுத்து எழுதிடுங்க. சரியா கண்ணா? அடுத்தது பாருங்க, சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொல் உருவாக்குக. சரியா? கூ தா உ ஓ ஏ கா இருக்கு. சரியா? இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த எழுத்துல முடியிற மாதிரி சொற்களை நம்ம உருவாக்கணும். குடை, தடை, உடை, ஓடை, எடை, தடை. சரியா கண்ணா? இதை பார்த்து நீங்க அழகா உங்களுடைய நோட்ல நீங்க அழகா எழுதணும். சரியா? சரி, உங்களுடைய புத்தகத்துல எழுதணும். இப்பாடலில் ஒரே வரிசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா? வந்தது, விழுந்ததுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா, தள்ளிடும், போய்விடும். சரியா கண்ணா? இது நம்ம எழுதலாம். பார்த்து அழகா தெளிவான கையெழுத்துல எழுதுங்க. பட குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா? இந்த எமோஜிஸ்லாம் இருக்கும் இல்லையா? எமோஜி வச்சு அதோடைய அர்த்தம் என்ன, தமிழ்ல அது என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். முதலாவது பாருங்க, ஒரு ஸ்மைலி ரொம்ப ஜாலியா இருக்கு, அழகா இருக்கு இல்லையா? அது என்னது? புன்னகை. சரியா? அடுத்தது பாருங்க, அழுகை, பயம், சிந்தனை, கோபம், கவலை. இத கரெக்டா அந்தந்த வரியின் மீது அழகா எழுதுங்க கண்ணா. சரியா? அடுத்தது பாருங்க, மீண்டும் மீண்டும் சொல்லலாமா? இது நம்ம ஏற்கனவே முதல் பருவத்திலேயே படிச்சிருக்கோம், பார்த்தோம் இல்லையா? கரடி கரும் கரடி, கரடி பிடரி கரும் பிடரின்னு பார்த்திருக்கோம் இல்லையா? அது போலதான் இது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப இதை சொல்லி சொல்லி பழகுங்க. சரியா மாணவ செல்வங்களே? கூவுற கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி கொழுகொழு கோழி, கொழுகொழு கோழி கொத்தர கோழி. திரும்ப திரும்ப இதை சொல்லி சொல்லி பழகுங்க. உங்களுடைய இந்த லா சிறப்பு ழாவ அழகா உச்சரிங்க. நாக்க உள்ள மடக்கி நீங்க உச்சரிங்க. சரியா? மீண்டும் ஒரு முறை, கூவுற கோழி கொக்கர கோழி
கொக்கர கோழி கொழு கொழு கோழி, கொழு கொழு கோழி கொத்தர கோழி. சரியா கண்ணா? இத திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. உங்களுக்கான வீட்டு பாடம் என்ன அப்படின்னா, நம்ம இப்ப புத்தகத்துல எழுதுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இத நீங்க உங்களுடைய புத்தகத்துல அழகான தெளிவான கையெழுத்துல நீங்க எழுதியிருக்கணும். எழுதி முடிச்ச பிறகு நீங்க அத Google Classroomல ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்தது உங்களுக்கு இன்னொரு வீட்டு பாடம் என்ன அப்படின்னா, உங்களுடைய Google Classroomல உங்களுக்கு 10 சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 10 சொற்களையும் நீங்க ஒரு முறை எழுதணும். சொல்லிக்கொண்டே எழுதணும். அது மிக மிக முக்கியமானது. இப்ப உண்மை அப்படின்னு இருக்குன்னா, இன், மை உண்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அந்த 10 சொற்களையும் சொல்லிக்கிட்டே எழுதும் பொழுது, உங்களுக்கு எழுத்துக்கள் எளிதில் மறக்காது. சரியா மாணவ செல்வங்களே? ஒரு முறை எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு அடுத்த வகுப்பில் அந்த சொற்கள் தேர்வாக கூட இருக்கலாம். மாணவ செல்வங்கள் அனைவரும் மறந்து விடாமல் எழுதி அனுப்ப வேண்டும். சரியா மாணவ செல்வங்களே? நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள். அதிகமாக தண்ணீரை குடியுங்கள். யாரும் வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம். வெளியில் செல்லும் பெற்றோருக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லச் சொல்லி. சரியா மாணவ செல்வங்களே? நேரலை மற்றும் நேரலை வகுப்பு தவிர மற்ற நேரங்களில் அலைபேசியோ அல்லது கணினியோ பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். கண் பயிற்சி செய்வது மிக 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 அவசியம். கண் பயிற்சியினை தினமும் மேற்கொள்ளுங்கள். உடற்பயிற்சியும் அவசியம். வீட்டை விட்டு வெளியில் சென்று 1 மணி நேரமாவது வெயிலில் விளையாடுங்கள் மாணவ செல்வங்களே. மிக கவனத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் மழலை செல்வங்களே.